வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடமான புன்னக்காயல் கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 3 நாளா நிக்குது சார். 3 நாளா நிக்குது. நாங்களும் என்ன சாப்பாடுகளுக்கு நாங்களே ஏதாவது கிடைக்கிறத வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்கோம். வெளியே எங்கேயும் போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கு. எல்லா வீடுமே தான். வருஷம் வருஷம் எங்களுக்கு இது ஒரு என்ன சொல்றது தண்டனையும் சொல்லலாம். வருஷமே எங்களுக்கு இதான் வழி. மக்கள் நிறைய பேர் அந்த வீட்டுல எல்லாம் நிறைய வீடு இருக்கு. இன்னொன்னு அந்த வீட்டுல எல்லாம் ஆட்கள் கிடையாது. இது பற்றிய விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் அஜித்குமார். அஜித்குமார், வணக்கம். மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டிருக்கா? முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது தென் மாவட்டங்களில் கடந்த 12ஆம் தேதி முதல் தொடர் கனமழையானது பெய்து வந்தது. குறிப்பாக தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழையானது 3 நாட்கள் பெய்து வந்தது. 3 நாட்கள் மழை பெய்து மழை ஓய்ந்த பின்னும் தற்போது அதன் சாட்சியாக சாலைகளிலும் தெருக்களிலும் மழை நீரானது வெள்ளம் போல் காட்சியளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் பெய்த கனமழையால் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கடனா நதி, ராமநதி அணைகளின் நீர்மட்டமானது முழுவதுமாக நிரம்பி அணைகளின் நீர்களானது தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆறின் வங்கக்கடலில் கலக்கக்கூடிய கடைசி இடமான தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் பகுதிகளில் வெள்ள நீரானது கரை புரண்டு ஓடுகிறது மற்றும் தனி தீவாக காட்சியளிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் ராம்குமார் காட்சிப்படுத்தக்கூடிய இந்த காட்சிகளானது புன்னக்காயல் கிராமம், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த புன்னக்காயல் கிராமத்தில் தனி தீவு போல வெள்ள நீரானது வீடுகளை சூழ்ந்திருக்கிறது. சுமார் 1500 குடும்பங்களில் 18,000 மக்கள் வசிக்கக்கூடிய இந்த புன்னக்காயல் கிராமத்தில் வீடுகள் முழுவதுமே மழை நீரானது வெள்ள நீர் வீடுகளை சூழ்ந்திருக்கிறது. வீடுகளிலிருந்து பொதுமக்கள் வெளியே வர முடியாமலும் வெளியே வந்த பொதுமக்கள் வீடுகளுக்கு திரும்பி செல்ல முடியாத சூழலும் உருவாகி இருக்கிறது. சில குடும்பத்தில் உள்ள பொதுமக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது சில வீடுகளில் மட்டும் பெண்கள் மற்றும் குடும்பத்தினர் இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலில் இருக்கிறார்கள். தற்போது ஒரு பெண் ஒருவர் இருக்கிறார். அவரிடம் இது பற்றி கேட்போம். அதாவது தொடர்ந்து 3 நாளா மழை பெஞ்சிருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? என்னென்ன பாதிப்பு உண்டாயிருக்கு? சார், இது வருஷம் எங்களுக்கு வர்ற பிரச்சனையா தான் இருக்கு. அது சின்ன தண்ணி வந்தாலுமே எங்க வீட்டுக்குள்ள வந்துரும். அந்த தடுப்பணை எங்களுக்கு கட்டி தந்தா நல்லா இருக்கும் சார். இது தீவு மாதிரி, புன்னக்கால் கிராமம் ஒரு தீவு மாதிரி. ஆனா சுத்தி வர ஆறு இருக்கிறனால எங்களுக்கு எந்த தண்ணி வந்தாலுமே உள்ள டைரக்டா உள்ள வந்துரும். இப்ப நாங்க அரசாங்கத்தை என்ன கோரிக்கை வைக்கோம்னா, எங்களுக்கு சுத்தி ஒரு தடுப்பணை போட்டு தந்தா நல்லா இருக்கும். தடுப்பணை போட்டு வந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் சார். அப்பனா எங்களுக்கு எந்த தண்ணியுமே வராது. நீங்க சுத்தி வர பார்த்தாலே தெரியும், சுத்தி நாங்க தண்ணிக்குள்ளதான் இருக்கோம். ஃபுல்லுமே தண்ணிக்குள்ளதான் இருக்கும். எங்களுக்கு இப்ப 3 நாள் ஆயிட்டு நாங்க வீட்டை விட்டு யாருமே வெளியே வரல. இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு நாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உள்ள உட்காந்துருக்கோம் சார். சின்ன குழந்தைகளாம் வச்சிருக்கோம். கொஞ்சம் சேஃப்டியா இருந்ததுன்னா எங்க தடுப்பணை கட்டி தந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்களும் வருஷம் வாரீங்க, பேட்டி எடுக்கிறீங்க. ஆனா எங்களுக்கு அரசாங்கத்திட்ட இது நீங்க கோரிக்கை நாங்க வைக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தடுப்பணை கட்டி தந்தா நல்லா இருக்கும் சார். வருஷம் அந்த பாதிப்புக்குள்ள நாங்க உள்ளாகிறோம். தற்போது கேட்டோம், அதாவது கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் தாக்கமே இன்னும் குறையவில்லை. ஆனால் இந்த தற்போது பெய்த கனமழையில் மீண்டும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறோம். ஆனால் எங்கள் புன்னக்காயல் கிராமத்திற்கு ஒரு தடுப்பணை அமைத்து தந்தால் நாங்கள் அதை தற்காத்துக் கொள்வோம். இது இந்த வெள்ள பாதிப்புகளிலிருந்து மீள்வோம் என பொதுமக்கள் தம்மிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.